நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசுவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதான ஆசீர்வாதமும் உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை எல்லாவித நன்மைகளினாலும் நிரப்புவாராக. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கடந்த நாளிலே தேவ சமூகத்து பலகைகள் என்கிற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்தோம். இன்றைக்கும் அதே தலைப்பில் தான் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். வாசஸ்தலத்திற்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சீத்தி மரத்தால் உண்டு பண்ணுவாயாக. வாசஸ்தலத்திற்கு, அதாவது தேவ சமூகத்தில் தேவன் வாசம் பண்ண போகிறதான ஆசரிப்பு கூடாரம் என்கிற வாசஸ்தலத்தில் நிமிர்ந்து நிற்கும் பலகைகளை உண்டு பண்ணுவாயாக. அவைகள் சித்தி மரத்தினால் உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து 16வது வசனம் முதல் 30வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கிறதான வேளையில் அந்த பலகைகளை குறித்த பிரமாணத்தை கர்த்தர் கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. என்னுடைய விருப்பப்படி எல்லாம் பலகை என்ன பண்ணக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. ஒரு பலகை கட்டையா இருக்கு, அதனால அதை ஹைட் ஆக்குவதற்கு நான் என்ன பண்ணிடக்கூடாது, ஜாயின் போட்டு உயரத்தை கூட்டிடக்கூடாது. இன்னொரு பலகை அகலம் கம்மியாக இருக்கிறது, அந்த பலகையோடு கூட இன்னொரு அகலம் நிறைய உள்ள பலகை எடுத்து இணைக்க கூடாது. சம அளவுள்ளவைகளாக, சம உயரமுடையதாக, சம அகலமுடையவைகளாக இருக்க வேண்டும். ஆண்டவர் மறுபடியும் ஒரு காரியத்தை சொல்கிறார், நிமிர்ந்து நிற்கும் பலகைகள் என்று சொல்லுகிறார். கடந்த நாட்களிலே தேவ சமூகத்து பலகைகளாய் மாற வேண்டுமே ஆனால் அந்த மரம் மண்ணிலிருந்து வெட்டி அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம தியானிச்சோம். கர்த்தர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? நாமும் தேவ சமூகத்து பலகைகளாய் நிற்கும்படி, நிமிர்ந்து நிற்கும் பலகைகளாய் நிற்கும்படி, பிரமாணத்தின்படி சம அளவுள்ள பலகைகளாய் நிற்கும்படி, கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியில பூரண புருஷராய் மாறும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப மண்ணை விட்டு வெட்டி எடுக்கப்படுகிற அனுபவம் என்பது எதை சொன்ன? கர்த்தருடைய சமூகத்தில் பலகைகளாய் மாற வேண்டுமே ஆனால் நீ வேறு பிரிக்கப்பட்டவனாய் மாற வேண்டும், வேறு பிரிக்கப்பட்டவளாய் மாற வேண்டும். எப்படி ஒரு மரம் பல வருடமாக தனக்கு உறவு கொடுத்திருந்ததான, வாழ்வு கொடுத்திருந்ததான அந்த மண்ணை விட்டு வெட்டி மாற்றப்படுகிறதோ, மண்ணுக்கும் மரத்திற்கும் இருந்த உறவை விட்டு அது வெட்டி அகற்றி திருப்பப்படுகிறதோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்தில் இருக்கிற உலக சிநேகங்களை விட்டு, உலக இச்சைகளை விட்டு, உலக ஆசாபாசங்களை விட்டு, உலக மேட்டிமைகளை விட்டு நானும் நீங்களும் கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? வேறு பிரிக்கப்பட வேண்டும். நம்மை தேவ சமூகத்து பலகைகளாய் மாற்றும்படி, தேவன் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலங்களாய் மாற்றும்படி, பரலோகம் விட்டு பூமியிலே வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல என்று சொன்னார். நான் உலகத்தான் அல்லாதது போல என்னுடையதான இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு நான் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமாகி ஆலயமாய் மாறுகிற தேவனுடைய பிள்ளைகள், என்னுடைய தேவ சமூகத்தின் பலகைகளாய் மாறுகிற தேவனுடைய பிள்ளைகளும் யாரு கிடையாது? உலகத்தார் அல்ல, அவர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். பழைய ஏற்பாட்டு சபையே கர்த்தர் என்ன பண்ணி வச்சிருந்தாரு? ஜாதிகளோடு கூட கலவாதபடி, உலகத்தோடு கூட கலவாதபடி அவர்களை வேறு பிரித்து வைத்திருந்தார். சபை தனக்கென்று வேறு பிரிக்கப்படும் போது ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை அந்த சபைக்கு கொடுத்தார். இனி ஒருபோது நீங்க என்ன பண்ணிடக்கூடாது? எகிப்தாகிய உலகத்திற்கு திரும்பி போய்விடக்கூடாது. எகிப்தாகிய உலகத்திலிருந்து நான் உங்களை என்ன பண்ணி இருக்கிறேன்? மீட்டு என்னுடையதான கிருபையினாலே உங்களை வழி நடத்தி இருக்கிறேன். நான் ஆயத்தம் பண்ணி இருக்கிறதான இடத்திற்கு நேராய் உங்களை ஆயத்தமாக வழி நடத்தி கொண்டிருக்கிறேன். ஆகையினால நீங்கள் இனி ஒருபோதும் மீட்கப்பட்டதான எகிப்தாகிய உலகத்திற்கு திரும்பி போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளையே,
எந்த காரியங்களை, எந்த அடிமைத்தனங்களை எல்லாம் விட்டு கர்த்தர் கிருபையாய் இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்றதும் மாசற்றதுமான குற்றமற்றதுமான இரத்தத்தினாலே மீட்டாரோ, அந்த காரியங்களுக்கு மறுபடி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இடம் கொடுத்து அடிமையாகி போகக்கூடாது. அந்த காரியங்களுக்கு நேராய் நம்ம போயிடக்கூடாது. வேறு பிரிக்கப்பட்டவர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்களாகவே இருக்க வேண்டும். எப்படி ஒரு மரம் மண்ணில் இருந்து வெட்டி தனிமைப்படுத்தப்பட்ட பின்பு அல்லது வேறு பிரிக்கப்பட்ட பின்பு, மண்ணுக்கும் மரத்துக்கும் இருக்கிறதான உறவை விட்டு அது துண்டிக்கப்பட்ட பின்பு எப்படி மறுபடியும் அந்த மண்ணில் என்ன பண்ண முடியாது, உறவு கொள்ள முடியாதோ, தான் வெட்டப்பட்ட இடத்துல தான் நான் நிற்பேன்னு சொல்லி அந்த மரம் அந்த வெட்டப்பட்டதான அதனுடையதான அடிமரத்தோடு கூட நிற்பதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தாதபடி தான் வெட்டி எடுக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுகிறதோ, அதே போல கர்த்தராகி ஆண்டவர் உங்களை இந்த உலகத்திலிருந்து எதற்காக வேறு பிரித்தாரோ அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் அறிந்து நீங்கள் செயல்படுகிறவர்களாய் அவருடைய இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுகிற சபையாய் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோம், மனம் திரும்பினோங்கிறோம், மீட்கப்பட்டோங்கிறோம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றோங்கிறோம், மறுபடியும் எங்கிருந்து வெட்டி கர்த்தருக்கு என்று வேறு பிரிக்கப்பட்டு எடுக்கப்பட்டோமோ அங்கே போய் ஒட்டி கொண்டிருக்கிறோம். அங்கே போய் ஒட்டி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை குறித்து பிதாவை பார்த்து சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல என்று சொல்கிற அந்த வார்த்தையை நம்பிக்கை துரோகம் பண்ணுகிற தேவ பிள்ளைகளாய் மாறி போகிறோம். துரோகத்திலே பெரிய துரோகம் என்ன, நம்பிக்கை துரோகம். அதை நீங்கள் புரியும்படியாக சொல்றேன். உன் மனைவி உங்ககிட்ட அதீதமான நம்பிக்கை வச்சிருக்கிறான்னு வச்சுக்கைய, அந்த நம்பிக்கையை நீ மிஸ்யூஸ் பண்ணி துரோகம் பண்றேன்னா அதுக்கு பேரு தான் நம்பிக்கை துரோகம். உன் கணவனிடத்தில் அதீதமான ஒரு நம்பிக்கை வச்சிருக்கும் போது அந்த நம்பிக்கையை மிஸ்யூஸ் பண்ணி நீ அதை தவறாக பிரயோஜனப்படுத்தி அவனுக்கு விரோதமான பாவம் செய்யறேன்னா அதுக்கு பேர் தான் என்ன பண்றது, நம்பிக்கை துரோகம். அவனுடைய நம்பிக்கைக்கு நீ துரோகம் இழைக்கிறாய். அப்ப கணவன் மனைவியோட முடிஞ்சு போயிச்சான்னா இல்லை, உன் பெற்றவர்கள் உன்னிடத்திலே நம்பிக்கை வைத்திருக்கிறதான வேளையில அந்த நம்பிக்கையை உடைத்து போட்டு நீ நம்பிக்கை துரோகம் பண்ணுகிற ஒரு மகனாய் மகளாய் இருப்பேன்னா நீ நம்பிக்கை துரோகி. இது நீங்க புரிந்து கொள்ளும்படியாக நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப எல்லாவற்றுக்கு மேலாய் நித்திய நரகத்திலிருந்து உங்களை மீட்டு தம்முடைய அன்பின் ராஜ்யத்திற்கு ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிற என் ஆண்டவருடையதான தயவை உதாசீனப்படுத்தி மறுபடியும் விட்டு விலக வேண்டிய பாவத்தையும் அந்தரங்க கிரியைகளையும் நீங்கள் கேட்கிற காதுகளினாலே, பேசுகிற வாயினாலே, சிந்திக்கிற இருதயத்தினாலே, செயல்படுத்துகிற உங்களுடைய சரீரத்தின் அவயங்களினாலே செய்வீர்களேயானால் அதற்கு பேர் தான் என்ன பேரு, நம்பிக்கை துரோகம். ஏன் இந்த தவறு நடக்கிறது? நீங்கள் யார் என்கிறதை மறந்து போகிறீர்கள். நீங்கள் யாருடையவன் யாருடையவள் என்பதை மறந்து போகிறீர்கள். உங்களை சுயரத்தத்தினாலே விலைக்கிரயமாய் கொண்டிருக்கிறது யார் என்கிற உண்மையை நீங்கள் மறந்து போகிறீர்கள். ஏதோ ஒரு வனாந்தரத்திலே முள் நிறைந்ததாய் கரடுமுரடான வெளித்தோற்றம் இருந்ததாய் சித்தியமாகிய உங்களை கர்த்தர் கிருபையாய் அந்த இடத்திலிருந்து மீட்டு தம்முடையதான வாசஸ்தலத்தின் பலகைகளாய் நிறுத்தி இருக்கிறதை நீங்கள் மறந்து போகிறீர்கள். அல்லேலூயா. மறுபடியும் நீங்க புரிந்து கொள்ளும்படியா சொல்றேன். தகுதி இல்லாத உங்களை, உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டிருந்த உங்களை, சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டிருந்த உங்களை, உங்க உறவுகளால் புறக்கணிக்கப்பட்டிருந்த உங்களை, உங்களுடைய வீட்டாரால் புறக்கணிக்கப்பட்டிருந்த உங்களை, உங்களுடைய தாயின் கற்ப பிறப்புகளினாலே புறக்கணிக்கப்பட்டிருந்த உங்களை கர்த்தர் தம்முடையவனாய் தம்முடையவளாய் கிருபையாய் தெரிந்து கொண்டு அவருடையவனாய் அவருடையவளாய் மாற்றி அவரோடு கூட உன்னதங்களிலே உட்காருவதற்கு உங்களை தகுதி உள்ளவளாய் மாற்றின, தகுதி உள்ளவனாய் மாற்றின ஆண்டவரை நீங்கள் மறந்து போகிறபடியினால் தான் மறுபடியும் நீங்கள் பாவத்திற்குட்படுகிறீர்கள். சபை என்பது ஒரு கூட்டம் அல்ல. ஒவ்வொருவரை குறித்தும் நீ ஒரு சபை, நீ தேவன் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமாகிய ஆலயம். உன்னை குறித்த உத்தரவாதம் உனக்கு வேண்டும்.
நீ யாருடையவன் என்கிற தெளிவு எனக்கு வேணும். நீ யாருடையவள் என்கிற தெளிவு எனக்கு வேணும். யாரும் என்ன பார்க்கல, அப்பா பார்க்கல, அம்மா பார்க்கல, பாஸ்டர் பார்க்கல, சபையில இருக்கிற யாரும் பார்க்கல, என் கணவன் பார்க்கல, என் மனைவி பார்க்கலன்னு சொல்லிக்கிட்டு துணிகரம் கொண்டு செய்கிறதுக்கு பேரு தான் நம்பிக்கை துரோகம். அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கக்கூடாது. அப்ப வெட்டி எடுக்கப்பட வேண்டும் மரம். அதுக்கு பேர் என்னது? பிரித்தெடுக்கப்படுதல். இரண்டாவதாக, நீங்க எல்லாம் நம்ம ஊர்ல மரம் வெட்டும் போது என்ன பார்த்திருப்பீங்க? வீடோட சேர்ந்து நிற்கிற மரத்தை வெட்டும் போது மேலே ஏறி ஒரு ஆளு அதனுடைய கிளையை எல்லாம் முதலாவது வெட்டி போடுவாங்க, அப்படிதானே? ஆனால் வனாந்திரத்தில் இருக்கிற உவர் நிலத்தில் இருக்கிற மரத்தை அப்படி வெட்ட முடியாது. மரத்தோடு வெட்டி விடுவார்கள். கிளைகள் அதுக்கு பிறவைக்கு தான் கழிக்கப்படும். இரண்டாவதாக, மண்ணிலிருந்து வெட்டி வேறு பிரிக்கப்பட்ட மரத்துல கிளைகள் கழிக்கப்பட வேண்டும். கிளைகள் கழிக்கப்படாத அந்த மரம் பலகைகளாய் மாற தகுதியற்றது. கிளைகள் கழிக்கப்படாத அந்த மரம் தேவ சமூகத்து பலகைகளாய் மாற, தேவனுடைய பரிபூரண திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தகுதியற்றவைகளாய் மாறுகிறது. அப்ப வெட்டப்பட்டால் போதாது, மண்ணுக்கும் தனக்கும் இருந்த உறவை விட்டு வேறு பிரிக்கப்பட்டால் போதாது. இத்தனை காலமும் தன்னை அலங்கரித்துக் கொண்டிருந்த தன்னுடைய வாழ்க்கையில மேன்மை என்று நினைத்துக் கொண்டிருந்த எல்லா கிளைகளும் அங்கே வெட்டி எடுக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நீ வெறுமையானவளாய் மாற வேண்டும். இயேசு எப்படி பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலா இந்த உலகத்திலே வந்தாரோ, நீங்களும் நானும் வெறுமையாக்கப்பட வேண்டும். நான் ஒன்றுமில்லை என்கிறதான உணர்வு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வர வேண்டும். தேவையில்லாத கிளைகளை வைத்துக் கொண்டு வீண் அலங்காரத்தை உடையவர்களாய் இருக்கக்கூடாது. அந்த வீண் அலங்காரமற்றவர்களா, இதுவரைக்கும் உனக்கு அழகு கொடுத்த எந்த அலங்காரமும் இருக்கக்கூடாது. சில அலங்காரங்களை வெட்டுவிட வேண்டும். அது வெட்டப்படுவதற்கு மரம் என்ன பண்ணணும்? தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். விட்டு கொடுக்கலன்னா என்ன பண்ண முடியாது? மரம் பலகையாய் மாற முடியாது. அப்ப இந்த கிளைகள் கழிக்கப்பட வேண்டும். கிளைகளாகிய அலங்காரங்கள் கழிக்கப்படாவிட்டால், அவைகள் வெட்டி அகற்றப்படாவிட்டால் அந்த மரம் என்ன பண்ணாது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. அடர்ந்த காடுகளுக்குள்ளே வனாந்தரத்தில் இருக்கிறதான மரம் நீங்க இங்க பார்க்கிற மரத்தை போல இருக்காது. அது பல மீட்டர் உயரத்துக்கு எப்படி இருக்கும்? நம்ம ஊர்ல சொல்லுவோம் ஒத்த தடின்னு, நேராக வளர்கிறதா இருக்கும். பல மீட்டர் தாண்டி தான் நீங்க என்ன பண்ண முடியும்? கிளைகளையும் கொப்புகளையும் பார்க்க முடியும். அந்த மரத்தில் ஏறி அந்த கிளைகளை அகற்றுவது அவ்வளவு சாதாரண காரியம் அல்ல. அவைகளை மண்ணை விட்டு வெட்டி எடுத்து விட்டு தான் கிளைகளை என்ன பண்றாங்க? மாற்றுறாங்க. கர்த்தர் மீட்கும் முன்னாலேயே, உனக்கென்று தன்னை வேறு பிரிக்கும் முன்னாலே உன்னுடைய சுபாவங்களை உன்னை விட்டு அகற்ற மாட்டார். ஏன் சபை என்கிற ஒன்றை உருவாக்கினார்னா, சபையில கொண்டு வந்து உன்னுடையதான அலங்காரமான கிளைகளை ஒன்றொன்றாக வெட்டி, அதுவரைக்கும் நீ எதை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருந்தாரோ அவைகளெல்லாம் குப்பை என்று நீ உணரும்படியான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இந்த கிளைகள் என்றால் என்ன என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? ரோமருக்கு எழுதினதான நிருபம் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கிறதான வேளையில சுபாவ கிளைகள் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. நீ மரமாக இருந்து மண்ணிலிருந்து தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவனே பட்டவளே, ஆனால் உலகம் என்கிற மண்ணிலிருந்து தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவனே பட்டவளே, ஆனால் உனக்குள்ளால இருக்கிற சுபாவ கிளைகளை கர்த்தர் வெட்டி எறிய விரும்புகிறார். தப்ப விடவே மாட்டார். இனி உன்னுடைய சுபாவம் உனக்குள்ளால இருக்கக்கூடாது. இவ்வளவு நாளும் உன்னை ஆண்டு அடிமைப்படுத்தி நடத்தின, உனக்குள்ளாய் சுய தோற்றங்களையும் பெருமைகளையும் மேட்டிமைகளையும் உண்டாக்கின,
உலக மேன்மைகளை உண்டாக்கின, இச்சைகளை உருவாக்கினதான எல்லா சுபாவ கிளைகளும். நான் அலங்காரமாயிருக்கிறேன். எனக்கு அடர்ந்த கிளைகள் இருக்கிறது. எனக்குன்னா ஒரு பிரச்சனைன்னா என்னுடைய உறவுகள் வந்து ரவுண்ட் கட்டிட்டு நிப்பாங்கன்னு சொன்ன அந்த அலங்காரம். எனக்கு பார்த்துக்கிறதுக்கு என்னுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி நண்பர்கள் மேல் வைத்த, தோழிகள் மேல் வைத்த அந்த அலங்காரம். உன் கல்வி என்கிறதான மேட்டிமையில வச்ச அலங்காரம், உன்னுடைய வசதி வாய்ப்புகள் என்கிற மேட்டிமையில வச்ச அந்த அலங்காரம், உன்னுடைய அழகில வச்சதான அந்த அலங்காரம், எல்லா அலங்காரத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? வெட்டி வீழ்த்தி வெறுமையாய் நிறுத்துவார். நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்மளை குறிச்சு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? நான் யார் தெரியுமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் அதே வேளையில தான் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, பைத்தியக்காரா, பைத்தியக்காரி, நீ என் கரத்துல இருக்கிற மண்ணு. ஆண்டவர் நம்ம எப்படின்னு நினைவு கூறுகிறாரா? மண்ணென்று நினைவு கூறுகிறார். நம்ம தான் என்னென்னமோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. ஆனா ஆண்டவர் நம்ம எப்படி நினைவு கூறுகிறாரா? மண்ணென்று நினைவு கூறுகிறார். மண்ணன்னா அதுக்குள்ளால என்ன இல்லை? ஒன்னும் இல்லை. அது ஒரு குயவனாலே எடுக்கப்பட்டு ஒரு பாண்டமாய் செய்யப்பட்டால்தான் அதுக்கு ஒரு மரியாதை. அதனால சில பாத்திரங்கள் செய்யப்பட்டால்தான் அதுக்கு ஒரு மரியாதை. மண்ணுக்கு மரியாதை உண்டான்னு கேட்டா இத்தனை ஏக்கர் வச்சிருக்கிறேன்னு பெருமை பாராட்டிக்கலாம், அவ்வளவுதான். ஆனா நீ போகும்போது ஒரு பிடி மண்ணை கொண்டு போக முடியுமான்னு கேட்டா, அல்லேலூயா, யோபு சொன்னது போல சொல்ல வேண்டியதா, நிர்வாணியா நான் வந்தே, நிர்வாணியா நான் போவே, நிர்வாணியா நான் வந்தே, நிர்வாணியா நான் போவே. கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நிர்வாணியா நான் வந்தே, நிர்வாணியா நான் போவே. வெறுமையாதான் ஐயா நான் வந்தேன், வெறுமையாதான் நான் போனோம். எனக்கு ஆடை அலங்காரங்களை அணித்து விட்டாலும், என் நெற்றியில காசை ஒட்டி விட்டாலும், எனக்கு விலை உயர்ந்த பெட்டியை அடிச்சு என்னை அடக்கம் பண்ணி விலை உயர்ந்த கற்களினாலே என்னுடையதான கல்லறையை அழகுபடுத்தினாலும், பொன்னும் வெள்ளியும் என்னுடையதான சரீரத்தின் மேல் வைத்து அனுப்பினாலும், நான் போக போறது வந்த இடத்துக்கு திரும்பி போகிறது எப்படிதான்? வெறுமையாய் தான். எப்படி வந்தனோ அப்படிதான் போக முடியும். இடைப்பட்ட வாழ்க்கையில நம்ம நினைக்கிற வாழ்க்கை வாழணும், 4 பேரு மதிக்கிறது போல வாழணும்னு தான் எதையோ பண்ணிக்கிட்டு கிடக்கிறோம். ஆனா கர்த்தர் என்ன பண்ணினாரு? எப்ப உன்னை வெட்டி தனக்கென்று வேறு பிரிக்கிறாரோ அப்பொழுது உன்னுடைய சுபாவ கிளைகளை உன்னை விட்டு அகற்றுகிறார். அல்லேலூயா. சுபாவ கிளைகளை அகற்றுகிறார். எதை நீ மேட்டிமையாக நினைத்திருக்கிறாயோ அவைகளை ஒன்றுமில்லை என்றாக்குகிறார். இங்க இருக்கிற நிறைய பேரை கேட்டா சாட்சி சொல்லுவாங்க. நிறைய பேரை கேட்டிருப்பாங்க பாருங்க. எல்லாத்தையும் உறிஞ்சு ஒன்னும் இல்லாம ஆக்கி வாழ்க்கையில நமக்கு முன்னால ஒரு கேள்விக்குறிய வச்சு அப்படிதான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். இல்லைன்னா அவ்வளவு சீக்கிரம் நம்ம சபைக்குள்ளால வாராளா? இவ்வளவு நேரம் இருக்கிறாளா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆனா சுபாவ கிளைகள் உண்மையாய் எல்லாம் அகற்றப்பட்டிருக்கிறதா? இன்னும் நமக்குள்ளால வேறு பிரிக்கப்பட்ட தேவனுடைய சமூகத்தில் பலகைகளாய் மாறும்படி வேறு பிரிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில தேவன் சபையில கொண்டு வச்சதுக்கு அப்புறம் சுபாவ கிளைகள் எல்லாம் மாற்றும்படியாக கர்த்தர் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய தேவனுடைய வசனத்தை கொண்டு வெட்டி வீழ்த்துகிறதான வேளையில நம்முடைய சுபாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு மாற்றப்பட்டிருக்கிறதா? தேவன் விரும்புகிற சுபாவங்கள் நமக்குள்ளால வந்திருக்கிறா? கொஞ்சம் யோசிக்கணும். அல்லேலூயா. இந்த சுபாவத்தை குறித்து ஜென்ம சுபாவம் என்று சொல்லி பவுல் தான் சொல்றாரு.
ஆனா அதே பவுல் 1 கொரிந்தியர் 2:14 நீங்க வாசிக்கிறதான வேளையில அந்த சுபாவ கிளை என்றால் என்ன சுபாவம் என்கிறத குறித்து சொல்றாரு. அந்த சுபாவ கிளைக்கு பேர் என்னது? ஜென்ம சுபாவம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஜென்ம சுபாவம். ஜென்ம சுபாவம்னா சொல்லி பாருங்க. ஜென்மம் என்றால் பிறவி, சுபாவம்னா என்னது? குணம். இப்ப சேர்த்து பாருங்க, பிறவி குணம், பிறவி குணம். இப்ப சிலவங்க சொல்றதை கேட்டிருப்பீங்க, நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த வார்த்தையை நம்ம கேட்காதவங்க யாராவது உண்டான்னு எனக்கு தெரியல. பிறவி குணம் பேக்கி கொடுத்தாலும் தீராது. நம்ம இதே குறிச்சு, அதாவது பேக்கி கொடுத்தாலே தீராது, அது எப்படி தீர போகுது? ஜென்மம் இந்த உலகத்துல உயிரோட இருக்கும் வரைக்கும் அந்த பிறவி குணம் இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா பிறவி குணம் பேக்கி கொடுத்திருந்தா தீராது. அவனுக்கு சுபாவம் கொஞ்சம் கூட நமக்குள்ளால வரதான் செய்யும். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை, ஜென்மத்தை இயேசுவுக்கு நீ கொடுத்திருப்பேன்னா உன்னுடைய அந்த சுபாவம் மாற்றப்பட்டிருக்க வேண்டுமே. உன்னுடைய பிறவி குணம் என்கிறதான ஜென்ம சுபாவம் உன்னை விட்டு அகற்றப்பட வேண்டுமே. அந்த ஜென்ம சுபாவம் தானே உனக்கு இன்னைக்கு கிளைகளாக அலங்காரம் கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த ஜென்ம சுபாவத்தோடு கூட தேவனுடைய ஆவிக்குரியவைகளை நீ அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. வேதம் தெளிவாய் சொல்கிறது, ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி பார்க்கிறான், மாம்சத்திற்குரியவனோ அதை அறியா. அப்ப திரும்பி சொல்லி பாருங்க, மாம்சத்திற்குரியவன் மாம்சத்திற்குரியவைகளை மாம்சத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்கிறான். அவன் தேவனுடைய ஆவிக்குரிய ஆளுங்களை அறிந்து கொள்ள விரும்புவதில்லை, விருப்பம் இல்லை. செவியை அடைத்து போடுகிறாள், தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறான், படுத்துகிறாள். ஜென்ம சுபாவம் மாற்றப்பட வேண்டும். மனம் திரும்புதல் என்றால் என்ன? அதுக்கு பேரு தான் மனம் திரும்புதல். மறுபடியும் பிறத்தல் என்றால் என்ன? ஜென்ம சுபாவத்தோடு கூட மாம்ச சிந்தையோடும் மாமிசத்தின் கிரியையோடும் கூட இருக்கிற நீ, சுபாவ கிளைகளிலே செழித்து வளர்ந்திருக்கிற நீ, அவைகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும். அவைகளை விட்டு மறுபடியும் பிறந்து இனி ஜென்ம சுபாவம் உரியவனாய் அல்ல, ஜென்ம சுபாவம் உரியவளாய் அல்ல, ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு கூட சம்பந்தப்படுத்தி பார்க்கிற தேவனுடைய ஆவிக்குரிய ஆழங்களை அடையாளம் கண்டு கொள்கிறதான நல்ல ஒரு ஆவிக்குரியவனாய் ஆவிக்குரியவளாய் மாற வேண்டும். இப்ப ஜென்ம சுபாவம் மாறும்போது என்ன சுபாவம் எனக்குள்ளால வரணும்? ஆவிக்குரிய சுபாவங்கள் எனக்குள்ளால வரணும். நான் மறுபடியும் சொல்றேன், இயேசுவின் இரத்தத்தினால நான் கழுவப்பட்டிருக்கிறது உண்மையானால், அவருடைய ஆவியினால நான் முத்திரையிடப்பட்டிருக்கிறது உண்மையானால், நான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே பாவங்கள் போக்க ஞானஸ்நானம் எடுக்கப்பட்டிருக்கிறது உண்மையானால், புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறது உண்மையானால், இனி என்னிலிருந்து எது வெளிப்படணும்? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை வெளிப்பட வேண்டும். கரங்களை கொட்டி அவனவன் உங்களுக்குரியவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக என்கிற உயர்ந்த சிந்தை உள்ளவர்களாய் சபை மாற வேண்டும். நீங்கள் உங்களை குறித்து கரிசனை உடையவர்களாய் இருந்தா போதாது. அதுக்கு பேர் தான் ஜென்ம சுபாவம். தேவன் எதை குறித்து சொன்னாலும் உங்க மாமிசத்தின்படியே அதற்கு அர்த்தம் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை ஒரு நாளும் கர்த்தருக்குரியதாய் மாறாது, தேவ சமூகத்து பலகையா மாறாது, பிரவட்டு துண்டா மாறிடுவீங்க. பிரவட்டு துண்டு மீன்ஸ் பட்டை அல்ல, மரத்திலேயே கரடு முரடாய் இருக்கிற வெளிப்புறம், பலகையாய் நிற்பதற்கு தகுதியற்றதான வெளிப்புறம், கழிக்கப்பட்ட பகுதின்னு சொல்லலாம். அதனால நமக்கு என்ன பிரயோஜனம் உண்டுன்னு கேட்டா, கரி சாம்பலாய் மாறுவதற்கேற்ற தகுதி மட்டும்தான். அக்னியினால் சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. அப்ப நான் மரமாய் நின்ற என்னுடைய வாழ்க்கை, உலகத்தோடு கூட ஒட்டி கொண்டிருந்த வாழ்க்கை, உன்னதருக்காக வேறு பிரிக்கப்பட்ட பின்பும் நான் நரகாக்கினியின் பிள்ளையாய் அக்கினிக்கு பங்காளியாய் மாறுகிறேன்னா என்னுடைய ஜென்ம சுபாவம் இன்னும் அழிக்கப்படல. தேவனுடைய ஆவிக்குரிய சுபாவங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் இடம் கொடுக்கலன்னு அர்த்தம். இப்ப சுபாவக்கிளை என்பது எதை குறிக்கிறது? ஜென்ம சுபாவத்தை குறிக்கிறது. ஜென்ம சுபாவம் என்பது எதை குறிக்கிறது?
என்னுடைய சுய தோற்றத்தை குறிக்கிறது, சுய விருப்பத்தை குறிக்கிறது, சுய வெறுப்பை குறிக்கிறது. அதாவது மொத்தத்துக்கு சேர்த்து ஒரு பேரை சொன்னீங்கன்னா என்னுடைய மாம்சத்தின் சிந்தையையும் கிரியையையும் குறிக்கிறது. என்னுடைய மாமிசத்தின் சிந்தையும் கிரியையும் எனக்கு எதை கொண்டு வரும்னு சொல்லி ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் தேவன் பட்டியலிட்டு காண்பித்திருக்கிறார். நம்ம எல்லாம் இதை என்ன கண்ணோட்டத்தோட வாசிக்கிறோம்னா, நான் பரிசுத்தன் என்கிறதான கண்ணோட்டத்தோட வாசிக்கிறோம். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், நான் திருவிருந்துல பங்கெடுக்கிறேங்கிற கண்ணோட்டத்தோடு கூட வாசிக்கிறபடியினால அந்த மாமிசத்தின் சிந்தையும் கிரியையும் என்கிறதான அந்த சுபாவ கிளைகளாகிய ஜென்ம சுபாவங்களை நம்ம அடையாளம் கண்டுகொள்ளாம ஐ ஆம் பர்ஃபெக்ட், ஐ ஆம் பர்ஃபெக்ட், ஐ ஆம் பர்ஃபெக்ட்ங்கிறோம். மனம் திரும்ப முடியல, மனம் திரும்புகிற காரியங்களில குணப்பட முடியல, மனம் திரும்பி பிள்ளைகளை போல மாற முடியல, மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்க முடியல. ஆவிக்குரிய உயர்ந்த சிந்தையுடையவர்களாய் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு கூட சம்பந்தப்படுத்தி பார்க்கிறவர்களாய் மாற முடியல. தேவனுடைய ஆவிக்குரியவைகளை மாம்சத்திலே நிதானிக்கிறோம். காரணம், பிறவி குணங்கிற ஜென்ம சுபாவமாகிய சுபாவ கிளைகள் வெட்டி வீழ்த்தப்படுவதற்கு நம்ம விட்டு கொடுக்கல. நான் என்கிற சுபாவ கிளை இன்னும் எனக்குள்ளால வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த நான் என்கிற சுபாவ கிளை தான் ஜென்ம சுபாவம், சுபாவ கிளை. அப்ப இந்த ஜென்ம சுபாவமாகிய மாமிசத்தின் சிந்தையும் கிரியையினுடைய வேலை என்ன? ஏன் ஆண்டவர் என்னை மனம் திரும்பி குணப்பட சொல்றாரு? ஏன் மனம் திரும்பி பிள்ளைகளை போல மாற சொல்றாரு? ஏன் மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்க சொல்றாரு? ஒரு பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேணும். அதுல ஒரு சரணம் வரும். என்னது? நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்ட அக்னியில் போடப்படும். அப்ப மனிதனை, மனுஷியே, வாலிபனே, கன்னிகையே, இந்த பகல் காலத்தில் ஒரு காரியத்தை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ளும்படி உங்களுக்கு சொல்றேன். நீங்க உலகத்தில் இருந்து வேறு பிரிக்கப்பட்ட வைக்குள்ளால கொண்டு வைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் உங்களுடைய சுபாவ கிளைகளாகிய ஜென்ம சுபாவங்கள் மாற்றப்படவில்லை என்றால் நீங்களும் யாராதான் இருக்கிறீங்க? வேஸ்டா இருக்கிறீங்க. அக்கினிக்கு இரையாவதே உங்களுடைய முடிவு. நான் சொல்லல, வேதம் சொல்லுது. மரத்தின் வேற இருக்கிற என்ன வச்சப்பட்டிருக்கிறது? கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடுக்கிற மரம் எல்லாம் கர்த்தரால் என்ன பண்ணப்படும்? தேவ சமூகத்து பலகைகளாய் மாற்றப்படும். மற்ற மரம் என்ன பண்ணும்? அக்கினியினால் சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. யோசிக்கணும் கொஞ்சம். நீங்கள் சிந்திக்கிற புத்தி உடையவர்களாய் மாறுங்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். உங்களுக்கு காது இருக்குன்னா, சிந்திக்கிற புத்தி இருக்குன்னா, இந்த பகல் காலத்தில் உங்களுடைய சுபாவ கிளைகள் உங்களை விட்டு அகற்றப்பட்டிருக்கிறதா இல்லையா என்று உங்களுக்கு தெரியும். அப்ப இப்பதான் சுபாவ கிளைகள் என்னங்கிறத பார்க்கணும். அந்த ஜென்ம சுபாவம் என்னங்கிறத அடையாளம் காணணும். அல்லேலூயா. இல்லைன்னா எனக்கு புரியாது தானே. அந்த ஜென்ம சுபாவம் என்ன? கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரையிலான வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். நான் இப்ப இதை இப்படி சொல்றேன். மாமிசத்தின் கிரியைகள், ஜென்ம சுபாவத்தின் கிரியைகள் வெளியரங்கமாகி இருக்கின்றன. மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாகி இருக்கின்றன. இப்ப என்கிட்ட இருக்கிற சுபாவ கிளைகள் என்ன? ஜென்ம சுபாவமான கிளைகள் என்ன? வெட்டி எடுக்கப்பட வேண்டிய கிளைகள் என்ன என்பதை குறித்து ஆவியானவர் சொல்லுகிறார். ஏன் அதை சொல்றாரு? 17வது வசனத்தில் வாசிச்சீங்கன்னா, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு 18வது வசனத்தில் சொல்றாரு, ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல என்று சொல்லிக்கிட்டு 19வது வசனத்தில் சொல்றாரு, உங்களிடத்திலிருந்து வெட்டி மாற்றப்பட வேண்டிய அந்த சுபாவ கிளைகளாகிய ஜென்ம சுபாவங்கள் என்ன? அதுக்கு பேரு மாமிசத்தின் கிரியைகளும் சிந்தைகளும் சொன்னேன். அது என்ன? அவைகள் வெளியரங்கமாகி இருக்கின்றன. நம்ம நினைக்கிறோம் நமக்குள்ளால பத்திரமா பூட்டி வச்சிருக்கிறோம். நீங்க ரொம்ப நாளெல்லாம் பூட்டி வைக்க முடியாது. அது ஒரு நாள் இல்ல ஒரு நாளைக்கு வெளியே வந்துடும். வெளியரங்கமாகி இருக்கின்றன.
அவை யாவன. நல்ல கவனமாக கவனிங்க. இதுல இப்ப வாசிக்கும் போது நமக்குள்ளால என்ன தோணும்னா, நான் சரி, நான் சரி. இன்னும் நான் கொஞ்சம் ஆழமா சொன்னேன்னா நான் மட்டும் சரி. முதல் சுபாவக்களை எது? விபச்சாரம். நம்மள சிலர் அப்படி இப்படி இருக்கும். சில காரியங்களை பெருசா நம்ம யோசிக்கிறது கிடையாது. சில காரியங்களை டம்ளர்ல தண்ணியை குடிச்சுக்கிட்டு வைக்கிறது போல, டிஷ்யூ பேப்பரை எடுத்து அழுக்கப்பட்ட இடத்தை தொடச்சுக்கிட்டு விடுறது போல, தூர போடுறது போல, இதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நமக்கு நாமே ஒரு தீர்ப்பு எழுதிக்கிறோம், இங்க யோக்கியம் எவன் இருக்கான்? ஏன் உன்னை சுற்றி இருக்கிறவன் எல்லாம் யோக்கியம் இல்லாமலே இருக்கட்டு, நீ யோக்கியனா இரு. நீ அடுத்தவனை பார்க்க. விபச்சாரம் என்கிறது என்ன? ஆண்டவர் தெளிவா சொன்னார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. என்ன? ஒரு ஸ்திரியோட எச்சையோடு பார்க்கிற எவனும் அவளுடைய உள்ளத்திலே அவளோடு கூட விபச்சாரம் பண்ணி ஆயிட்டு போச்சா? நீ படுத்துக்கிட்டு எழும்பினாதான் விபச்சாரம் இல்லை, நீ படுத்துக்கிட்டு எழும்பினாதான் விபச்சாரம் இல்லை. இது ஆண்களை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்குன்னு ரிலாக்ஸ் ஆகிராதீங்க. எனக்கு நான் ஆணு பார்க்கறத விடையும் பெண்ணு பார்க்குற பார்வை தான் சரியில்லை. என்னையுமான்னு கேட்டால் அது எனக்கு சொல்ல தெரியாது. அது நீ தான் முடிவு பண்ணணும். உன்னை குறித்து நான் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஜட்ஜ் பண்ணுறவர் ஒருத்தர் இருக்கிறாரு. இப்போ இந்த வசனத்தை கொஞ்சம் திருப்பி சொல்லி பாருங்க. ஒரு புருஷனை இச்சையோடு கூட பார்க்கிற எவளும் அவனுடைய உள்ளத்திலே அவனோடு கூட விபச்சாரம் பண்ணி ஆயிற்று. திருப்பி போடலாமா போடக்கூடாதா? அப்ப விபச்சாரம் என்பது நீங்கள் சரீரமாக செய்வது மட்டுமல்ல, அது ஒரு விபச்சாரமாக இருந்தாலும் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிற மரமாகிய உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய பார்வையினால விபச்சாரம் பண்ற. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உன் கண்ணுக்கு என்ன பண்ணிரு? கலிக்கம் போடு. கண்ணு சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. அந்த கண்ணு நல்லதை பார்த்தா உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண்ணு தேவையில்லாத காரியத்தை பார்த்தோன்னா உன் சரீரம் முழுவதும் எதுவா இருக்கும்? இருளா இருக்கும். உன் சரீரம் முழுவதும் இருளா இருந்தால் அவள் இருள் எவ்வளவு கொடிதா இருக்கும். பரிசுத்தத்தை இழந்துட்டியா? நீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும், என் பார்வையிலே நான் மனம் திரும்பி குணமடைந்திருக்கிறேன், என்னுடைய கண்களிலே இச்சை இல்லை? சிம்சோன் விடுதலுக்கு காரணம் என்ன? கண்களின் இச்சைக்கும் மாமிசத்தின் இச்சைக்கும் இடம் கொடுத்து விட்டான். அடுத்த வார்த்தை வேசித்தனம். அதோடு கூட ரிலேட்டிவ் உள்ளதுதான் வேசித்தனம். அசுத்தம். அசுத்தம் அசுத்தங்கிறது பாவத்தை சார்ந்தது. காம விவகாரம் அசுத்தத்தினுடைய ஒரு பகுதி. விக்கிரகாராதனை என்னது? நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், பொருளாசையாகிய விக்கிரகாராதனை. கீழ்ப்படியாமை என்கிற முரட்டாட்டம் பண்ணுதல் ஆகிய விக்கிரகாராதனை, மாமிசத்தின் கிரியை ஆகிய விக்கிரகாராதனை சொல்லி 3 விக்கிரகாராதனை குறைகளை குறித்து உங்களுக்குள்ளால சொல்லி இருக்கிறேன். இப்ப சுபாவக்கிளை ஆகிய பொருளாசை என்கிற விக்கிரகாராதனை என்கிட்ட இல்ல. சுபாவக்கிளை ஆகிய முரட்டாட்டம் என்கிற கீழ்ப்படியாமை எனக்குள்ளால இல்ல. சுபாவக்கிளை ஆகிய மாமிசத்தின் கிரியை எங்கிட்ட இல்லைன்னு உங்களில எத்தனை பேரு மனம் திரும்பி இருக்கிறேன்னு சொல்றவங்களை பார்த்து தான் நான் கேட்கிறேன். மனம் திரும்பாதவங்களை பார்த்து, ஞான ஸ்நானம் எடுக்காதவங்களை பார்த்து நான் கேட்கல. அவர்கள் இதை புரிந்து கொள்ளட்டும். ஓ, காரியம் இப்படியெல்லாம் இருக்கிறதா என்பதை புரிந்து கொள்ளட்டும் அவர்கள். உங்களை எத்தனை பேர் சொல்ல முடியும்? பொருளாசைக்காரனாகிய விக்கிரகாராதனைக்காரன் தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று அறியீர்களா என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாம் விக்கிரகாராதனைக்காரன் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே, அவன் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே, மனம் திரும்பட்டும் ஆண்டவரேன்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம முழு விக்கிரகாராதனைக்காரனா கிடக்கும். அவன் எழுத்தின்படி விக்கிரகாராதனைக்காரனா இருக்கிறான், நானோ ஆவியின்படி. இன்னைக்கு பொருளாசை என்பது ஊழியக்காரனுக்கும் தப்பா தெரியல, விசுவாசிக்கும் தப்பா தெரியல. பொருளாசை என்பது எவ்வளவு பெரிய பின்விளைவுகளை கொண்டு வரும். கீழ்ப்படியாமை என்பது எவ்வளவு பெரிய பின்விளைவுகளை கொண்டு வரும். மாமிசத்தின் சிந்தை கிரியை என்கிறது எவ்வளவு பெரியதான பின்விளைவுகளை கொண்டு வரும் சொல்லி வேதம் பல இடத்திலே நமக்கு தெளிவுபடுத்துகிறது. சரி, அங்கே நிற்க வேண்டாம், அடுத்த காரியத்துக்கு வந்துடுவோம். பில்லி சூனியம். பில்லி சூனியத்துக்கு வேதம் என்ன சொல்றது? முரட்டாட்டம் பண்ணுதலாகிய பில்லி சூனியம். எந்த காரியத்திற்கு தேவனாலே கீழ்ப்படிவதற்கு பல முறை உணர்த்துவிக்கப்பட்டும் இன்னும் கீழ்ப்படியாம முரட்டாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறியோ, நீ யாரு? பில்லி சூனியக்காரன்.
பில்லி சூனியக்காரி. நான் வேதம் சொல்றது உங்களுக்கு வேணும்னா நான் வசனத்தை எடுத்து காமிச்சு தந்துடுறேன். 1 சாமுவேல் 15க்கு திருப்பிட்டீங்கன்னா, சவுலை பார்த்து சாமுவேலை கொண்டு கர்த்தர் சொன்னார், முரட்டாட்டம் பண்ணுதல் எல்லாவித அவபக்திக்கும் பில்லி சூனியத்திற்கும் ஒப்பாயிருக்கிறது. அப்ப இன்னொருதம் குடிய கெடுக்கிறதுக்கு பில்லி சூனியம் செய்கிறதல்ல, பில்லி சூனியம். முரட்டாட்டமும் அவபக்தியும் என்கிற ஒன்றாகிய சுபாவ கிளை உன்னை விட்டு கழிக்கப்படாமல் இருக்குமே, ஆனால் நீங்க யாரா மாறிட்டீங்க? பில்லி சூனியக்காரங்களா மாறிட்டீங்க. பில்லி சூனியத்தில் சிறந்து விளங்கின ஒருதியை சொல்லுங்க பாப்போம். வேதத்துல தான் பில்லி சூனியத்தில் பெயர் பெற்ற ஒருதி உண்டு. அவளுக்கு பேர் என்ன தெரியுமா? ஆகாபின் மனைவியாகிய யேசபேல். அவளுடைய பில்லி சூனியங்கள் திரளாயிருந்தது. யோசிக்கணும். முடிவில் என்ன பண்ணனா, மேலே இருந்து கீழே தள்ளிவிடப்பட்டு மாம்ச அடையாளம் இன்னதென்று தெரியாதபடி நாய்களினாலே பட்சிக்கப்பட்டு போனாள். எத்தனை முறை சில காரியங்களுக்காக கர்த்தரினோடு கூட போராடுகிறார். எவ்வளவாய் எச்சரிக்கிறார், எவ்வளவாய் கடிந்து கொள்கிறார். ஒவ்வொரு முறையும் உன்னுடைய இருதயத்திலே முரட்டாட்டம் பண்ணி அவபக்திக்குரியவளாய் மாறி தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கீழ்ப்படிந்து தாழ்மைப்பட வேண்டிய நீ தேவனுடைய வசனத்திற்கும் வார்த்தைக்கும் விரோதமாக குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறாயோ? உன்னுடைய கீழ்ப்படிவதற்கு மனதில்லாமையை, இயலாமையை, தேவனுடைய வார்த்தையை உனக்கு சொல்லுகிற தேவ பிள்ளைகளை குற்றம் பற்றி விமர்சித்துக் கொண்டிருக்கிறாயோ? சபையே ஜாக்கிரதை. நான் இன்னும் பாதி செய்திக்கு போகல. ஜாக்கிரதை சபையே, ஜாக்கிரதை. சுபாவ கிளைகளாகிய ஜென்ம சுபாவமாகிய மாமிசத்தின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். நான் ஒன்னொன்னா சொன்னேன்னா நேரம் இருக்காது. பில்லி சூனியம், அடுத்து பகை, அடுத்து பகை இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? விரோதங்கள். விரோதம் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? வைராக்கியம் இருக்கும். வைராக்கியம் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? கோபங்கள் இருக்கும். கோபம் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? ஓயாத சண்டைகள் இருக்கும். உனக்கு நிம்மதியையும் கெடுத்து மற்றவங்களுக்கு நிம்மதியும் கெடுத்துடுவேன். கெடுத்துக்கிட்டு கடைசியில் என்ன சொல்லுவ தெரியுமா? ஐ ஆம் பர்ஃபெக்ட், ஐ ஆம் பர்ஃபெக்ட், ஐ ஆம் பர்ஃபெக்ட். நீங்க தான் சரியில்லை. இதில் கை தேர்ந்தவர்கள் சகோதரிகள். செய்ய வேண்டியதையெல்லாம் செய்துக்கிட்டு கடைசி வரைக்கும் சாதிப்பாங்க, நான் என்ன தப்பு பண்ணினேன். தவறுகளை ஒத்துக்கொள்கிற மனப்பான்மைக்குள்ள வரவே மாட்டாங்க. கடைசியில் அது எதுவா மாறிடுது? சண்டை. சண்டை கடைசியில் எப்படி மாறும்? கை கலப்பு. நான் சொல்லி சொல்லி பார்க்குறேன், நீ கேட்க மாட்டியா? நான் என்ன தப்பு பண்ணினேன்? இப்போ தப்பை புரிய வைக்கிறதுக்கு என்ன ஆயிரும்? நீங்கள் இப்படி நினச்சிட வேண்டாம், நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு. கிடையவே கிடையாது. நம்மளும் சோட போன ஆள் கிடையாது, அவங்களும் சோட போன ஆள் கிடையாது. இனி நமக்கு பிள்ளையன்னு ஒரு கூட்டம் இருக்கு. பிள்ளைய இங்க வான்னா அங்க போகும், இதை செய்யணும்னா அதை செய்யும், இப்படி பேசாதன்னா அப்படித்தான் பேசுவேன். நிறைய பிள்ளைகளால தான் கணவன் மனைவிக்குள்ளால சண்டையே. ஆமதிக்கிறவங்க மட்டும் வரலையா சொல்லுங்க? சொல்ல மாட்டேன் இல்ல. அவன் கேட்பான், என்ன பிள்ளைய பத்த? அவ கேட்பான், நானா ஓய் பத்தேன்? ஒன்ன போல தானே இருக்கும். முடிஞ்சா ஆரம்பிச்சு வச்சவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. பிரச்சனை இப்ப டைவர்ட் பண்ணி விட்டாச்சு. பிரச்சனை இப்ப பழியாரு? ஒன்னு இழிச்சவாய் அப்பனா இருக்கும், இல்லைன்னா இழிச்சவாய் அம்மையா இருக்கும். இனி ஒரு குடும்பத்தில் ரெண்டும் இழிச்சவாயின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க நல்லா மிளகா அரைப்பாங்க. சில பிள்ளைகளுக்கு இந்த அப்பாவையும் அம்மாவையும் பிரித்து பார்க்கறதுல அவ்வளவு ஆனந்தம். சில அப்பமாருக்கும் புரியாது, சில அம்மாப்பாருக்கும் அது புரியவே புரியாது. பிள்ளைய நமக்குள்ளால கேம் விளையாடுறாங்கிறது கடைசி வரைக்கும் தெரியாது. இவங்க ரெண்டு பேரும் யாரா மாறிடுவாங்க? கீரியும் பாம்புமா மாறிடுவாங்க. அவங்க ஜாலியா குளிர்ச்சாய்வாவ. அப்பா கிட்ட போய் அம்மைக்கு தெரியாம சொல்லுவாவ, அப்பா உங்ககிட்ட தான்ப்பா நியாயம், அம்மா எப்பவும் இப்படிதான்ப்பா, நீங்க இல்லாதமே என்னையும் இப்படிதான்ப்பா. அப்பா நினைப்பாரு, பிள்ளை நமக்கு சப்போர்ட்டா இருக்கு. அப்பனுக்கு தலை மறைஞ்சா போடும், அம்மா அம்மா அழாதீங்க அம்மா, அப்பா எப்பவும் இப்படிதாம்மா. அந்த ஆளு சரியே கிடையாது. எப்படிம்மா, எதுக்குமா இந்த ஆளை கல்யாணம் பண்ணுன? எப்படிமா எப்படிமா எப்படி இத்தனை வருஷமா எப்படிமா இந்த ஆளுகிட்ட குடும்பம் நடத்தின? நானா இருந்தா இங்கேயும் போட்டாச்சா,
அங்கேயும் போட்டாச்சா? இப்ப அப்ப என்ன நினைக்கிறான்னா, என் பிள்ளை என் சொந்தமே, நானே தகப்பன் தானே அவன் சொல்லிட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு பெரிய ஆனந்தம். என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை. இதுக்கு தான் நான் சபைக்கு அடிக்கடி சொல்லுவேன், கணவன் மனைவியும் ஒன்றிணைந்து ஒருமனப்பட்டு செயல்படுங்கள், பிசாசுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. இனி அம்மா பாடுவா, என் பிள்ளை என் சொந்தமே, எனக்கு மட்டும் சொந்தம் தானே. இதை ரெண்டையும் கலக்கி விட்டுக்கிட்டு அதை உட்கார்ந்து குளிர் காயும் பாரு. எப்ப அம்மையை குறிச்சு பிள்ளை வந்து உங்ககிட்ட வத்தி வைக்கிறதோ, எப்ப அப்பாவை குறிச்சு அப்பா இல்லாத நேரம் உங்ககிட்ட வத்தி வைக்கிறதோ, அப்போவே புரிஞ்சுக்க சம்திங் ராங். பிள்ளைக்கு வழி சரியில்லைன்னு புரிஞ்சுக்க. பிள்ளை தன்னுடைய சுய இச்சையை நிறைவேற்றுவதற்காக என்னையும் என் மனைவியும் என்னை என் கணவனையும் பிரிக்க பார்க்கிறதுங்கிறத புரிஞ்சுக்க. அந்த தெளிவு உங்களுக்குள்ள வரட்டும். உங்களுக்கு எல்லாம் உருன்னு இருக்கும், என்ன பார்த்தா பரவாயில்லை. வாசிக்கலாம். பிரிவினைகள், சண்டைகள் இருக்கிற இடத்துல எங்க இருக்கும்? ஒருமனப்பட்டு இருக்க வேண்டிய குடும்பத்தில் பிரிவினை வந்துடும். பிரிவினை இருக்கிற இடத்துல என்ன இருக்கும் சொல்லுங்க பாப்போம். பிரிவினை இருக்கிற இடத்துல யார் இருக்கிறது? ஆண்டவர் இருக்க மாட்டாரு. பதிலுக்கு இன்னொருதான் வந்துடுவான், சாத்தான். வீட்டுக்குள்ளால சாத்தான் வர்றதுக்கு இடம் கொடுத்துடுறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்முடைய சுபாவ கிளைகள் அகற்றப்படாதது. அடுத்து இருக்கு, வாசிக்கலாம். மார்க்க பேதங்கள். ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கும்னா 4 பேரும் ஆண்டவர் அறிஞ்சோன்னு சொல்லுவோம், ஆலயத்துக்கு வருவோம். ஆனா மார்க்க பேதங்கள், ஆண்டவரை குறித்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்க அறிஞ்சது சரின்னு நீங்க நினைக்கிறீங்க, நான் அறிஞ்சது சரின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய மனப்போக்கு என்ன? அதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்திற்கு இது உதவாது. பிரதிஷ்டையோடு உலகத்தை வெறுத்து இருக்க வேண்டிய பெற்றவர்களை கூட உலகத்திற்குள்ளாய் இழுக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு குடும்பத்தில் இருந்துட்டு இருக்காங்க. சாத்தான் ஒரு விதத்தில் இயக்கி கொண்டிருக்கிறான். குடும்பங்களுக்குள்ளே பிரிவினை ஆகிய சுபாவ கிளைகளையும், குடும்பங்களுக்குள்ளே மார்க்க பேதம் என்கிறதான சுபாவ கிளைகளையும் உருவாக்கி குடும்பங்களை பிரித்து தேவனை வெளியேற்றிவிட்டு குடும்பங்களுக்குள்ளே காட்டுப்பன்றியாய் புகுந்து குடும்பங்களை உழுது தேவ சமாதானத்தை குடும்பங்களை விட்டு அப்புறப்படுத்தி உண்மையாய் கர்த்தருக்கென்று வாழ வேண்டும் என்று நினைக்கிற தேவ பிள்ளைகளை மிகுந்த வேதனையும் கண்ணீருக்கும் பங்காளியாய் மாற்றுகிறான் சாத்தான். அதுக்கு இடம் கொடுக்கிறது யாரு? நம்மதே. அப்ப இவைகள் தவிர்க்கப்பட வேண்டுமே, ஆனால் உன்னுடைய ஜென்ம சுபாவம் அளிக்கப்படணும். சுபாவ கிளைகள் மாற்றப்பட்டு தேவ சமூகத்து பலகைகளாய் நீங்கள் மாறணும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களுக்குள்ளால வரணும். பொறாமைகள், கொலைகள், பொறாமை ஒன்னுக்கு அர்த்தம் இருக்கு, நான் சொல்ல முடியாது. கொலைகள், நமக்கெல்லாம் பெரிய சந்தோஷம் என்னன்னா, நான் கொலைக்காரன் இல்லப்பா, யாரையும் கொன்னது கிடையாது. யாரோ சொல்றது எனக்கு செவியில கேட்குது. நான் மனசறிஞ்சு இதுவரைக்கும் ஒரு எறும்ப கூட, எறும்ப கூட கொன்னது கிடையாது அப்படின்னு சொல்றது போல கேட்குது எனக்கு. தன் சகோதரனை பகைக்கிறவன் எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான் என்று சொல்லி, அதாவது கத்தியின்றி இரத்தமின்றி நீ கொலைக்காரனாய் கொலைக்காரியாய் மாறுகிறாய். சகோதரன் யாரு? என்னை போல என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட அவருடைய சரீரமாகிய சபையில இணைக்கப்பட்டிருக்கிறவன் என் சகோதரி, என் சகோதரியன். அவனை பகைத்து அவளை பகைத்து நான் யாரா மாறுறேன்? மனுஷ கொலைபாதகனாய் மாற வைக்கிறான். அடுத்து வெறிகள். இதுக்கு இப்படிதான் செய்யணும், வெறி. நான் நினைச்சதுதான் நடக்கணும். நான் நினைச்சது நடக்கிறதுக்காக எதை வேணும்னாலும் செய்வேன். எல்லாரும் எனக்கு அடங்கி இருக்கணும். நான் அடிக்கடி சபைக்கு சொல்றதை இன்னைக்கு மறுபடியும் உங்களை ஞாபகப்படுத்துறேன். இது உண்மையானு பேரண்ட்ஸ் யோசிக்கணும். ஒரு காலத்தில் பிள்ளைகள் பெற்றவர்களுக்கு தாழ்மைப்பட்டு கீழ்ப்படிந்து அடங்கி இருந்தார்கள். இன்றைக்கு பெற்றோர் தாழ்மைப்பட்டு கீழ்ப்படிந்து தனக்கு அடங்கி இருக்க வேண்டும் என்று பிள்ளைகள் நினைக்கிறார்கள். நான் சொல்றதை நீங்க கேளுங்க. ஒரு காலத்தில் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு சபை கீழ்ப்படிந்து தாழ்மைப்பட்டிருந்தது. ஆனா இன்னைக்கு சபை என்ன நினைக்கிறதுனா, ஊழியக்காரன் நமக்கு தாழ்மைப்பட்டு கீழ்ப்படிஞ்சிருக்கணும்.
இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டியத சத்தியம். பிராக்டிக்கலா உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறார் ஆவியானவர். பிராக்டிக்கலா ஆமாவா இல்லையான்னு யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு உங்க அப்பனுக்கு பக்கத்துல போய் இங்க வான்னு கூப்பிட்டா போதும், ஆணும் சரி பொண்ணும் சரி உட்கார்றதுக்கு. எங்க காலத்துல எல்லாம் நீங்க எப்படின்னு தெரியாது, என் வீட்டுல எல்லாம் நடந்த கொடுமையை சொல்றேன். அப்பா இருக்கிறாருன்னா நம்ம போய் இருக்கக்கூடாது, உட்காரக்கூடாது. கூப்பிட்டா போய் பக்கத்துல நிக்கணும் என்னன்னு. அவர் என்ன சொன்னாலும் ஒருவேளை தப்பா சொன்னா கூட அது அப்படி இல்லை இப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஒரு வார்த்தை நீ திருப்பி பேசிக்கிட்டு உயிரோட இருக்க முடியும். இன்னைக்கு ஆணும் சரி பெண்ணும் சரி, எந்த பிள்ளை அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எதிர்த்து பேசாம இருக்குன்னு ஒரு பிள்ளைய காமிங்க எனக்கு. எந்த பிள்ளை ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிஞ்சு அடங்கி இருக்குன்னு ஒரு பிள்ளை எனக்கு காமிங்க. எந்த மனைவி கணவனை ஆண்டவனேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு மனைவியை காமிங்க. அன்னைக்கு கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். ஒரு முடிக்கு கொடுக்கிற மதிப்பு இன்னைக்கு யாருக்கு கிடையாது. நம்மளே நம்மளை தரந்தாழ்த்துக்கிறோம். அவங்கள தான் குறை சொல்ல மாட்டேன். அன்னைக்கு ஆபிரகாமா இருந்துகிட்டான், ஆண்டவனே என்று சொல்லி இருந்தா. ஆனால் நம்ம இன்னைக்கு ஆபிரகாமாங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். வாசிக்கலாம். களியாட்டுகள் முதலானவைகளை இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படிப்பட்டவர்கள், இப்படிப்பட்ட ஜென்ம சுபாவம் உரியவர்கள், சுபாவ கிளைகள் அகற்றப்படாதவர்கள், மாமிசத்தின் கிரியைகளினால் நிரம்பி இருக்கிறவர்கள். நான் சொல்ற, நீங்கள் மண்ணிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டு வேறு பிரிக்கப்பட்ட மரமாயிருந்தாலோ தேவ சமூகத்திலே பலகைகளாய் நிற்பதற்கு தகுதி இழக்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். அல்லேலூயா. அந்த தகுதியை இழக்கிறது யாருதான்? அப்ப இப்ப என்னுடைய சுபாவ கிளைகள் அகற்றப்பட்டாச்சு, நாம் பலகைகளாய் நிற்பதற்கு ஆயத்தமாயாச்சு. என் சுபாவம் எப்படி இருக்கும்? 22வது வசனத்துல இருந்து, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணங்கள் ஒன்றுமில்ல. 24, 25, 26 கிறிஸ்துவினுடையவர்கள். அதை இப்படி சொல்ற, தேவ சமூகத்திலே பலகைகளாய் மாறுவதற்கு தகுதி பெற்றவர்கள் மாமிசத்தை அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கவும் கடவோம் சொல்லிக்கிட்டு கடைசியில் ஒரு காரியத்தை சொல்றாரு. தேவ சமூகத்தில் பலகைகளாய் மாறினவர்கள், சுபாவக்களை வெட்டி வீழ்த்தப்பட்டவர்கள், வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். அல்லேலூயா. ஐயா, நீயும் சித்தியும் மறந்தான், நானும் சித்தியும் மறந்தான், நானும் மனாந்திரந்தான், நீயும் மனாந்திரந்தான், நீயும் உள்ளுள்ள களைதான், நானும் உள்ளுள்ள களைதான். அங்கிருந்து தான் கர்த்தர் உன்னை என்னை வெட்டி வேறு பிரிச்சாரு. அங்கிருந்து தான் நம்முடைய சுபாவ கிளைகளை விலக்கி கர்த்தர் உன்னையும் என்னையும் ஒன்றிணைத்து, பலகைகள்ல என்ன இருக்கணும்? கழுந்திருக்கணும். ஒன்ன தொடாம இடவழியா இருக்கக்கூடாது, கலந்திருக்கணும். ஒன்று இணைந்திருக்கிற பலகைகளாக தேவன் உன்னையும் என்னையும் கொண்டு வச்சிருக்கிறாரப்பா. உன்னிலும் என்னிலும் எதுக்கையா பொறாம? நீ நல்லா இருயா. உன்னுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து உங்களுக்கு என்ன வரணும்? கர்த்தரை துதிக்கத்தக்கதான மனமகிழ்ச்சி வர வேண்டும். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நேற்றைக்கு வந்தவன் இப்படி இருக்கான், இன்னைக்கு நமக்கு அவன் அந்தரங்கத்திலே கர்த்தருக்கு கிரயம் செலுத்தி இருப்பான். அவள் அந்தரங்கத்திலே கர்த்தருக்கு கிரயம் செலுத்தி இருப்பாள். அவளுடைய உடைக்கப்பட்ட நிலை உனக்கு தெரியாமல் இருக்கும், கர்த்தருக்கு தெரிந்திருக்கும். நொறுங்குண்ட ஆவியை புறக்கணியாத ஆண்டவர் அவளை தனக்குரியவனாய் தரக்குரியவளாய் மாற்றி சுபாவ கிளைகளிலிருந்து முற்றிலுமாய் விடுதலையாக்கி தன்னுடைய சமூகத்திலே பலகைகளாய் நிற்கும்படியான தகுதியை கொடுத்திருக்கிறார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இனி இந்த சுபாவம் நமக்குள்ளால வந்துடக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன செய்யணுமா? அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கு இச்சைகளினாலே பழைய மனுஷனை களைந்து விட்டு உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து உள்ளத்தில் புதிய ஆவி உள்ளவர்களாய் மாறி மாமிசத்தின் ஆவிகளை அழித்து
பரிசுத்தாவியானவருடைய தேவனுடைய ஆவியினால் நிரம்பி கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேண்டும். எபேசியர் 4:22 முதல் 24 வரையிலான வசனங்க. நான் இப்ப சாட்டா வசனத்தை மட்டும் சொல்றேன். இப்ப நான் தேவ சமூகத்து பலகையா மாறியாச்சு. இனி என்கிட்ட என்ன வந்துடக்கூடாது? சுபாவ கிளைகள் வெளிப்பட்டுடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. தேவன் என்னை பலகையாக தெரிந்து கொண்டாச்சு. நான் கழிவுள்ள பகுதியாய் அல்ல, அக்கினிக்கு இரையாக்கப்படுகிற பகுதியாய் அல்ல, தேவ சமூகத்திலே பலகையாய் மாற்றப்பட்டிருக்கிற நான் எப்படி மாறணும்? எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 பேதுரு 2:1 முதல் 3. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசி பார்த்தது உண்டானால், கர்த்தர் உங்க மேல தயவு வச்சு உங்களை தேவ சமூகத்தை பலகைகளாய் மாற்றுவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்கிறத, அவருடைய அன்பை ருசித்ததுண்டானால், தயவை ருசித்ததுண்டானால், சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலை எதை பேசினாலும் நேருக்கு நேர் பேசணும். பேஸ் டு பேஸ். காணும்போது ஜோத்திரம் சொல்லிக்கிட்டு காணாத சமயம் அவன் கிடக்கிறான், அவன் கிடக்கிறான், அவன் என்ன பெரிய இவ்வளா? காணும்போது சோத்திரம். இவனுக்கு சோத்திரத்துக்குள்ளால வன்மை இருக்கு. அப்படி ஒரு சோத்திரம் என்னத்துக்கு? ஏன் ஆண்டவரை துக்கப்படுத்துற சோத்திரம் சொல்லி? அந்த சோத்திரத்தை வேண்டாம். நீ சோத்திரம் சொல்லல, யாரும் அல்ல. சுத்த இருதயத்தோடு வாழ்த்துதல் சொல்லணும். சுத்த இருதயம் இல்லைன்னா அந்த வாழ்த்துதல் சொல்லக்கூடாது. ஒழித்து விட்டு வச்சுக்கிட்டு போனா தேவ சமூகத்தில் யாரா இருக்க முடியாது? பலகையா இருக்க முடியாது. தகுதி நீக்கம் செய்யப்படுவீர்கள். தகுதி நீக்கம் செய்யப்படுவீங்க. ஒருவேளை நீ நல்ல பலகைன்னு உள்ளால வந்தா கூட ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகி என்ன பண்ணிடுவ? வெளியே தூக்கி வீசப்படுவாய். ஒழித்து விட்டு இப்ப என்ன பண்ணணும்? நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருந்தீங்கன்னா அது உங்களுக்குள்ளால இருக்கிற களங்கத்தை எல்லாம் மாற்றி தேவ சமூகத்தில் நிமிர்ந்து நிற்க நல்ல தகுதி உள்ள பலகைகளாய் உங்களை மாற்றும். நீங்க தேவ சமூகத்தின் பலகைகளாய் மாறி நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதாய், உங்களுடைய சபை ஆசீர்வதிக்கப்பட்டதாய், உங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாறும். அல்லேலூயா. கிளைகள் கழிக்கப்பட வேண்டும். கடைசி என்ன வாசிச்சோம்? அந்த கிளைகளை ஒழித்து விட வேண்டும். அதை அப்படியே போட்டுட்டோம்னா அடுத்தவங்களை காயப்படுத்த ஆரம்பிச்சிடும். ஆகாத கிளைகளை என்ன பண்ணுவோம்? அடுப்புக்கு விறகாக்குவோம். கரங்களை கூட்டி அதுலேயும் மிச்சம் வரதை என்ன பண்ணுவோம்? கூட்டி போட்டு நெருப்பு கொடுத்துருவோம். இல்லைன்னா நடக்கிறவனையும் காயப்படுத்தும். படுத்துமா படுத்தாதா? நெருப்பு போட்டு எரிச்சு ஒழித்து விட வேண்டும். திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சை உடையவர்களாயிருந்து வசனத்தின்படி வாழ்ந்தோமே ஆனால் சுபாவ கிளைகளாகிய ஜென்ம சுபாவங்கள் மாற்றப்பட்டு ஆவிக்குரியவர்களாய் மாறி தேவ சமூகத்திலே நிமிர்ந்து நிற்கிற பலகைகளை மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். முழங்கால் படியிடலாம். தேவ சமூகத்து பலகைகள். ஒரு மரம் பலகையா மாறணும்னா முதலாவது மண்ணுக்கும் அதற்கும் இருக்கிற உறவு துண்டிக்கப்பட்டு வேறு பிரிக்கப்பட வேண்டும். இரண்டாவது அது தேவ சமூகத்து பலகையா மாறணும்னா கிளைகள் கழிக்கப்பட வேண்டும். அதாவது மாமிசத்தின் சிந்தைகளும் கிரியைகளும் முழுவதுமாய் அழிக்கப்பட்டு ஆவியின் சிந்தையினாலும் கிரியையினாலும் நிரம்பினவர்களாக, ஆவியின் சுபாவங்களை உடையவர்களாக, ஒழித்துவிட வேண்டிய எல்லாவற்றையும் ஒழித்துவிட்டு திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருந்து வசனத்தின்படி வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாயிருக்க வேண்டும். கர்த்தர் நிறுத்தி இருக்கிற ஸ்தானத்திலே அந்த பலகையாய் நிற்க வேண்டும். வீண் புகழ்ச்சியை விரும்புகிற ஜென்ம சுபாவம் நிறைந்த பலகையாய் அல்ல, மற்றவர்களை கோபம் ஊட்டுகிற ஜென்ம சுபாவம் நிறைந்த பலகையாய் அல்ல, மற்றவர்கள் மேல் பொறாமை உள்ள ஜென்ம சுபாவம் நிறைந்த பலகையாய் அல்ல. இவைகளை எல்லாம் அழித்து போட்டு ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு அனுபவம். தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சிந்தித்து அந்த ஆவியின்படி நடக்கிற ஒரு அனுபவம். அந்த ஆவியானவராலே கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான சாயலாய் மாறி கிறிஸ்துவின் வளர்ச்சியிலே நிறைவான வளர்ச்சியாய் மாறுகிற ஒரு அனுபவம். கிறிஸ்துவை சந்திப்பதற்கு ஆயத்தமாகிற ஒரு அனுபவம்.
தேவஜனமே உனக்கு வேணும். நான் வெட்டி எடுக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி பெருமை பாராட்டிட்டு இருக்காத. அதாவது வேற பிரிக்கப்பட்டிருக்கிறேன்னு பெருமை பாராட்டிக்கிட்டு இருக்காத. நான் சோன்சோவுக்கு பிள்ளையா பிறந்தேன்னு சொல்லி பெருமை பாராட்டிட்டு இருக்காத. சோன்சோ எல்லாம் எனக்கு சொந்தக்காரங்கன்னு பெருமை பாராட்டிட்டு இருக்காத. உன்னுடைய சுபாவ கிளைகள் ஆகிய ஜென்ம சுபாவங்கள் வெட்டி அழிக்கப்பட வேண்டும். நம்மள எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவைகள் அழிக்கப்பட்டுகிறது. பரலோக அக்கினிக்கு இடம் கொடுங்க. அவைகள் நீங்க நரகாக்கினியின் பிள்ளைகளாய் மாறாதபடிக்கு அவைகளை பரலோக அக்கினி சுட்டரிக்கட்டும். அந்த சுபாவங்கள் இன்னைக்கு ஒழியப்படட்டும். இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்கிற ஒருவருக்குள்ளால கூட இனி இந்த சுபாவம் வளராதபடி எல்லாரும் இந்த சுபாவத்தை ஒழித்திருங்களேன். கர்த்தருக்கு ஏற்றவர்களாய் மாறுங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.